காவிரி ஆற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை வரவேற்கும் விதமா கல்லணை வர்ணம் பூசப்பட்டு புது பொலிவோட காட்சி அளிக்க ஆரம்பிச்சிருக்கு. மதகுகள்ல பராமரிப்பு பணிகள் தீவிரமா நடந்துட்டு வருது. கர்நாடக மாநிலத்துல கடும் மழை பொழிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல காவிரி ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடும் மழை பெஞ்சிட்டு வரதுனால அணைக்கு வரக்கூடிய தண்ணீரினுடைய வரத்தும் அதிகரிச்சிருக்கு. அந்த வகையில மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிச்சிருக்கக்கூடிய நிலையில மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் இப்போ 100 அடியை எட்டி இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் மேட்டூர் அணையில இருந்து தண்ணீர் திறக்கப்பட இருக்கு. அதை தொடர்ந்து கல்லணையை நோக்கி தண்ணீர் வர இருக்கு. இதன் காரணமா தான் தண்ணீரை வரவேற்கும் விதமா கல்லணையில இருக்கக்கூடிய மதகுகளுக்கு வர்ணம் பூசப்பட்டுட்டு வருது. கல்லணையில இருந்து திறக்கப்படக்கூடிய நீர் டெல்டா மாவட்டங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். குறிப்பா ஆடி பெருக்கப்போ இங்கிருந்து திறக்கப்படக்கூடிய நீர் விவசாயத்துக்கு பெரிய அளவுல உதவியா இருக்கும். ஆனா இந்த தடவை மேட்டூர் அணைக்கு கொஞ்ச நாட்களாகவே நீர்வரத்து அதிக அளவில் இல்லாத நிலையில தான் தண்ணீர் திறக்கப்படாம இருந்துச்சு. இப்போ காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெஞ்சிட்டு வரதுனால இப்போ நீர்வரத்து அதிகரிச்சு கல்லணைக்கு நீர்வரத்தும் அதிகரிக்க கூடுறதா அணையினுடைய மதகுகளுக்கு வர்ணம் பூசப்பட்டுட்டு வருது. மேலும் பராமரிப்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுட்டு வருது. கல்லணையிலிருந்து திறக்கப்பட இருக்கக்கூடிய நீருக்காக விவசாயிகள் காத்துட்டு இருக்காங்க. ஆடி 18 அப்போ இங்க நீர் திறக்கப்படும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது.